இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இந்த டெஸ்ட் பேப்பரை நீங்கள் உங்கள் வீட்டில் சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். 2 மணி நேரத்தில் எவ்வளவு கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியுமோ அதை மட்டும் எழுதுங்க. ஏன்னா பரீட்சை எழுதும் போது உங்களுக்கு வெறும் 2 மணி நேரம் மட்டும்தான் கிடைக்கும். சரி, அடுத்த பாடம் நாளைக்கு. மறந்துடாதீங்க, டைமை நீங்கள் வைக்க வேண்டியது 2 மணி நேரம் தான். நியாயமாக எழுதுங்க. ம். இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. அண்ணா, தினமும் உங்களோட வேலையை விட்டுட்டு என்னை பிக்கப் பண்ண ட்ராப் பண்ண வரீங்களே, நானும் மற்ற பொண்ணுங்க மாதிரி ஷேர் ஆட்டோவில் வந்துடுவேன்ல. வேணாவே வேணாம். ஆட்டோவில் நிறைய பிரச்சனைங்க வரும். அப்புறம் நீ பிரச்சனையில் மாட்டிக்கிறது எனக்கு பிடிக்காது. புரிஞ்சுதா? இப்போ என்னால் உங்களுக்கு பிரச்சனை வருதே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? நீ என்னோட தங்கச்சி, அப்புறம் இது என்னோட கடமை. கண்டிப்பா அண்ணா. போலாமா? போலாம். அண்ணா விட்டுருங்கண்ணே, அண்ணா என்ன விட்டுருங்க. என்னடா திமிரா அடிச்சா? இல்ல இன்னொரு வாட்டி அந்த தப்பு பண்ணுவியா? பண்ண மாட்டேன்னு. ஏய், என்னுடைய வண்டியை யாருமே ஓவர்டேக் பண்ண மாட்டாங்க. இனிமேல் பண்ணுவியா? புரிஞ்சுண்ணே. என்ன தேஜஸ்வி, எப்படி இருக்கீங்க? இதுக்கு மேல நான் உன்னை இங்க பார்த்தேன், 2 காலையும் உடைச்சிடுவேன். போடா. ஏய் ஹலோ, எப்படி இருக்கீங்க பவன் சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். கொஞ்சம் கீழே இறங்குமா? அட பரவாயில்ல, உட்காருப்பா. எதுக்காக இப்ப இறங்கிட்டு? ஒன்றும் இல்லை, சும்மா தான். அப்புறம் என்ன விஷயம்? நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல? அது ஒண்ணும் இல்ல, இப்ப புதுசா ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் எங்க அப்பா கிட்ட கூட சொல்லிட்டேன், இனி நீங்க எனக்கு வழியை விட்டு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு. வா ப்ரோ, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணீங்க. சரி, ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா மீட் பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சரி பரவாயில்ல, அப்புறம் சந்திக்கலாம். கண்டிப்பா சந்திக்கலாம். போலாம் ராஜன். பையன் இப்பவே அப்பாவோட வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப பொறுப்பான பையனா இருக்கான். அழகாவும் இருக்கா, அடக்கமாவும் இருக்கா. இப்பெல்லாம் இந்த மாதிரி அடக்கமான பொண்ணுங்க எங்க கிடைக்கிறாளுங்க? ஆமாண்ணா, நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்களுக்கு மட்டும் அவங்க ஜோடியா இருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இப்பவே அவங்கள அண்ணியா ஏத்துக்கிட்டேன். என்னடா சொல்ற? சரி சரி சரி, வண்டி எடு, கிளம்பு. ஆனந்தி, நீ இத்தனை செல்ஃபிஸ் எடுத்து என்ன பண்ண போற? டெலீட் பண்ணிடுவேன். நீ இருக்கியே. அது சரிக்கா, இன்னைக்கு எப்படி போச்சு? கோச்சிங் ரொம்ப நல்லா போச்சு. ஆனா வீட்டுக்கு வரும்போது எல்லாமே ரொம்ப சொதப்பலா போச்சு. வரும்போது வழியில அண்ணனோட ஃப்ரெண்ட தேஜஸ்விய பார்த்தோம். பேசுறான் பேசுறான், பேசிக்கிட்டே இருக்கான். அவன் ஆளே அப்படித்தான். என்னன்னா அவங்க பணக்காரங்க, ஆனா பையன் நல்லவன் இல்ல. அழைப்பு வந்துட்டா மாதிரி தெரியுது.
போங்க போங்க, மனசு விட்டு பேசிட்டு வாங்க போங்க. நீ சரியானவடி. நான் இப்ப வந்துடுறேன். ரூலி, தேஜஸ், இந்த ஒரு தருணத்துக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என்னால அதை புரிய வைக்கவே முடியாது. நானும் தான். ரூலி, நாம வாழ்நாள் முழுக்க சேர்ந்து இருக்க முடியுமா? கண்டிப்பா சேர்ந்திருப்போம். நம்மளோட அம்மா அப்பா நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. நாம அவங்க கிட்ட கேட்டா அவங்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளோட கல்யாணத்துக்கு அவங்க கண்டிப்பா ஒத்துப்பாங்க. உனக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸின்னு தோணுதா? ஈஸிலாம் கிடையாது, ஆனா முடியாத விஷயமும் இல்ல. நீ இப்போ கொஞ்சம் பேசுறத நிறுத்திட்டு என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். என்னம்மா, எங்க போறீங்க? மாடியில ஊறுகாய் காய் போட்டிருந்தேன், எடுத்துட்டு வர மறந்தே போயிட்டேன். அம்மா, அத நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய், நீ படிக்கிற வேலையை பார், நான் போயிட்டு வரேன். ஆனந்தி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அண்ணன் மேல வந்துட்டு இருக்கானா. ஒரு வேலை பண்ண, நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. அட ரோலி, நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணா, அது நான் ஊறுகாய் எடுக்க வந்தாண்ணா. போலாமாண்ணா? அண்ணா, போலாமா? போலாம். என்ன பண்ணிட்டு இருக்க? யாராவது பார்க்க போறாங்க. என்ன ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சுக்கிறியா? முடியவே முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ். நீ என்ன கட்டி பிடிக்கும் போதெல்லாம் அப்படியே ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுறேன். சரி சரி விடு. சும்மா சொல்லக்கூடாது. இப்படி தனியா மறைஞ்சிருந்து சந்திக்கிறதுலயும் ஒரு சின்ன சுவாரஸ்யம் இருக்குல்ல? நாளைக்கு என் அண்ணன் பார்த்துட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் தெரியும் என்ன நடக்குதுன்னு உனக்கு. என்னைக்கு நம்ம மாட்டிக்கிறோமோ அன்னைக்கு மொத்த சந்தோஷமும் பறந்து போயிடும். சரி, நான் இப்ப கிளம்புறேன். அண்ணன் எனக்காக காத்துட்டு இருப்பாரு. பாய்.
நீங்களே சம்பந்தம் பேச இங்க வந்திருக்கீங்கன்னு என்னால நம்பவே முடியல. என் பொண்ணுக்கு இப்ப 16 வயசு தான் ஆகுது. இங்க பாருங்க ராஜேந்தர் சார், நான் உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலையே. இன்னைக்கு பேசி முடிச்சிடலாம். 2 வருஷம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நண்பர்களா இருக்கிறவங்க சம்பந்திங்க மாறுறாங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எது? ஆமா, நாங்களும் அதான் ஆசைப்படுறோம். கண்டிப்பா. அதோ என் டாக்டர் வந்துட்டா. வாங்க அங்கிள், வாங்க. வணக்கம். வணக்கம் கண்ணா. எல்லாம் ஓகே. நீங்க உங்க பையனோட ஜாதகத்தை கொடுத்துட்டு போங்க. எங்களுக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பசங்களோட ஜாதகமும் பொருந்தணும் இல்லையா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது 2 பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இது ரொம்ப சந்தோஷமான செய்தி. வந்து கட்டிப்பிடிப்பா. கண்ணா, ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. நல்லா இருமா. நல்லா இருமா. பொண்ணு ரொம்ப அழகாவும் அடக்கமாவும் இருக்க. உன்னோட செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நீங்க சாப்பிடுங்க முதல்ல, அப்புறம் பேசலாம். சாப்பிடுறேன். அம்மா, ஏதாவது உதவி பண்ணணுமா? இனிமே மாமியார் வீட்டுல நிறைய வேலை செய்யணும். இப்ப நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோ. எவ்வளவு பெரிய சம்பந்தம் நமக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா? நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. அவங்க வீட்டுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ அங்க தனியா ஆள போற. ஏமா, நீ சந்தோஷமா தானே இருக்க? ஆமாம்மா. அப்பா எனக்காக என்ன முடிவு எடுத்தாலும் அது சந்தோஷமா தான் இருக்கும். அவர் எப்பவுமே சரியான முடிவு தானே எடுப்பாரு. போ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க. சரியா? தேஜஸ்? இல்லைண்ணா, அது தேஜஸ்வி. ஆமா, இப்பெல்லாம் அவரு மெசேஜா அனுப்பிச்சிட்டு இருக்காரு. நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கிறது என்னால பார்க்க முடியல. முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ. இத பாரு ரூலி, உங்க வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் சம்பந்தம் பாப்பாங்கன்னு உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் மனசார நீதான் என்னோட கணவன் முடிவு பண்ணிட்டேன். நான் கல்யாணம் பண்றதா இருந்தா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். அப்படிதான் நடக்கும். நாம ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்தவங்க. நம்மள யாரும் அவ்வளவு சீக்கிரமா பிரிக்க முடியாது. நாமளும் எப்பவுமே இப்படி கைய மட்டும் புடிச்சிட்டு உட்கார போறதில்ல. இதுக்கு கண்டிப்பா ஒரு வழியை தேடுவோம். ஆனந்தியோட மெசேஜ் வந்திருக்கு. அம்மா என்ன தேடுறாங்களாம். நான் கிளம்புறேன். நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, ஜாதகம் பொருந்த கூடாதுன்னு. பாய். வாழ்த்துக்கள் சம்பந்தி. ஜாதக பொருத்தம் அமோகமா இருக்கான். உங்களுக்கு வாழ்த்துக்கள் வருங்கால சம்பந்தி. 10 பொருத்தத்துல 9 பொருத்தம் அமோகமா இருக்கு. 2 பேரும் சந்தோஷமா வாழ போறாங்களாம். அப்புறம் எதுக்காக காத்து இருக்கணும்? ஒரு நல்ல முகூர்த்த நாளை பார்த்து நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடுவோம். ஜமாச்சிருவோம், விடுங்க. இது என் பையனோட அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க சம்பந்தி. எங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அப்படியெல்லாம் இல்ல, இது எங்க அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். லக்ஷ்மி தேவி மாதிரி ஒரு மருமக என் வீட்டுக்கு வரப்போறா. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. ஏன் கூட வாங்க, நான் உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன்.
நீ உன்னை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னுடைய டியூட்டி ஆயிடுச்சு. இப்போ நான் உன்னை கட்டிக்க போற புருஷன் தானே. ஜீப்ல உட்காரு. கைய விடு. இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தாத. வாயை மூடிட்டு ஜீப்ல உட்காரு. ஆட என்ன சார் இது? அவங்களுக்கு தான் உங்க கூட வர விருப்பம் இல்லையே, எதுக்காக கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? நீ உன்னுடைய வேலையை பார்த்துட்டு போ, எங்க விஷயத்துல குறுக்க வராத. இத பாருங்க சார், நீங்க செய்யற வேலை கொஞ்சம் கூட சரியே இல்ல. உனக்கு இவ்வளவு தைரியமாடா? இதுக்கு மேல எங்க விஷயத்துல குறுக்க வந்தா நான் உயிரோட புதைச்சிருவேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஆனா இங்க பாருங்க. போடா. அண்ணி ஆட்டோல போயிட்டாங்க. ஹலோ பவன். ரோலி, இங்க வா. தேஜஸ்வியை வேணான்னு சொல்றதுக்கு உனக்கு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீ என்னடா நடு தெருல அந்த பெரிய மனுஷனை அசிங்கப்படுத்திருக்க. ஆனா அவன் என்னாச்சு? ஏன் கத்துற? தேஜஸ்வி இவளை பிக்கப் பண்ண போயிருக்கான். ஆனா இவ என்னடானா அவன் கூட வர முடியாதுன்னு சொல்லியிருக்கா. என்னம்மா இது? ஏன் அப்படி பண்ண? சொல்லு. அப்பா கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லு. இந்த சமுதாயத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி சேர்ந்து சுத்துறது நல்ல விஷயமா? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்பா, இது யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? பவன், இவ சொல்றது சரிதான். நீ ஒன் பண்ணு, தேஜஸ்விக்கு ஃபோன் பண்ணு. அவன் உன் ஃப்ரெண்டு தானே, நீ சொன்னா கேட்டுப்பான். நீ உள்ள போமா. அக்கா, அக்கா கொஞ்சம் அழுகிறத நிறுத்துங்க. அக்கா எழுந்திருங்க, எந்திரிங்க, ஏந்திரிக்கா, அழுறத கொஞ்சம் நிறுத்து. அப்பா கிட்ட இப்ப தேஜஸ் பத்தி சொல்லிதான் ஆகணும், இல்லனா எல்லாமே சொதப்பிரும். இப்ப நீங்க அப்பா கிட்ட சொன்னா அப்பா அதை ஏத்துப்பாரா? எனக்கு என்னமோ அப்பா இதை ஏத்துப்பாருன்னு தோணல. அவரு கண்டிப்பா புரிஞ்சுக்க மாட்டாரு. போன் அடிக்குது, எடுங்க. ஹலோ. ஹலோ ரோலி. இப்போ எனக்கு உன் மேல இன்னும் மரியாதை அதிகமாயிடுச்சு. இனிமே கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சந்திக்கிறத நான் முயற்சி கூட பண்ண மாட்டேன். இங்க பாருங்க, என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்றதை விட நேராவே என்கிட்ட சொல்லிருக்கலாமே. உங்களை நான் எந்த ஒரு விஷயத்திலையும் கட்டாயப்படுத்தவே மாட்டேன். ஐ எம் சாரி. இங்க பாருங்க, நடந்ததெல்லாம் தயவு செஞ்சு மறந்துடுங்க. அட, ஆனந்தி சரியா தான் சொல்றா. அப்பா கண்டிப்பா நம்மளை ஏத்துக்க மாட்டாரு. அவங்க இந்த சம்மதம் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இப்ப நான் இந்த விஷயத்த சொன்னேன்னா வீட்டுல ஒரு பெரிய சண்டையே நடக்கும். ஆனா இது நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எப்படி வேணுங்கிறத முடிவெடுக்க நமக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆமா, நாம தான் இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்.
என்ன ஆச்சு? இதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்னன்னு புரியல. ஆனா இந்த வண்டியில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் பண்ண, நம்மளுக்கு டைம் இல்ல. யாராச்சும் வந்துட போறாங்க. ஒரு டீ கூட. அவங்களுக்கு உங்க கூட வர விருப்பம் இல்லைன்னா எதுக்காக கட்டாயப்படுத்துறீங்க? கேடி பையல. ஆனா அந்த பையன் இருக்கான்ல, அதானே கோச்சிங் கிளாஸ்ல ஒருத்தனை அடிச்சிங்களே, அவனை இங்க பார்த்தனே. என்னால உறுதியா சொல்ல முடியலண்ணே, அவன் கூட இருக்கிறது நம்ம அண்ணி மாதிரி இருக்கு. என்ன? சரி, நீ இப்ப எங்க இருந்து பேசுற? நான் தேவி சென்டர் பக்கத்துலண்ணே. நீ அவங்களை கவனிச்சுக்கிட்டே இரு, நான் வரேன். ஆனந்தி, ரோலி எங்க? இவ்வளோ நேரம் இங்க தான் இருந்தா. இங்க தான் இருந்தானா? எங்க போனா? எனக்கு எப்படி தெரியும்? அப்பாடா, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரமா ஏற கிளம்பலாம். ஆட்டம் முடிஞ்சிருச்சு. மரியாதையா இறங்கு. உங்க 2 பேருக்கு கொஞ்சம் மரியாதை பண்ண வேண்டியது இருக்கு. வாங்க வாங்க, வாடா. வாங்க மேடம், வாடா. சொல்றது கேளு. ஒரு வார்த்தை பேசாத. இன்னைக்கு நான் மட்டும் தான் பேசுவேன். உட்காரு, ஏறி உட்காரு. வண்டி எடுறா. இருப்பா, நீ போன் எடு. உங்க அப்பாக்கு ஒரு கால் போடு. நான் உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். தயவு செஞ்சு எங்க அப்பாவுக்கு போன் பண்ணாதீங்க. நாங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ எங்களுக்கு சொல்லி கொடுப்பியா? போன் எடு, போன் எடுறா. உங்க அப்பாக்கு போடு, போடு. செவிட்டு முட்டம். டேய் தம்பி, நீ எங்கடா இருக்க? உன் போனும் கிடைக்கவே இல்லை. நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? கண்டிப்பா பயந்துதானே ஆகணும். நீங்க யாரு? என் தேஜஸ் எங்க இருக்கான்? உங்க பையன் என் பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓட பார்த்தான். அவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உடனே கிளம்பி வாங்க இங்க. நான் உடனே அங்க வரேன். ஒழுக்கமா அடக்கமா இருக்கிற என்னோட பொண்ணை உங்க பையன் பேசி மயக்கி இந்த ஊரை விட்டே கூட்டிட்டு ஓடி போக முயற்சி பண்ணிருக்கான். இந்த வாட்டி நாங்க இவனை விட்டுட்டோம். ஆனா மறுபடியும் என் தங்கச்சியை மீட் பண்ணணும்னு இவன் நினைச்சானா, இவன் உடம்புல உயிர் இருக்காது. இங்க பாரு, நாங்க சொல்ற விஷயத்தை லேசா எடுத்துக்காத. எங்களால என்ன பண்ண முடியும் உனக்கு நல்லாவே தெரியும். என் பையன் பண்ண தப்ப நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இவன் பண்ண தப்புக்கு நான் உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், இதுக்கப்புறமா இவன் உங்க பொண்ணை சந்திக்கவே மாட்டான். நீங்க என்ன நம்பலாம். உன்னை நாங்க எப்படி நம்ப முடியும்? அவன் யார் சொல்ல சொல்லு. சொல்லுடா. இனிமே இவங்க பொண்ணை எப்பவுமே வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லு.
நான் கண்டிப்பா அவளை பார்க்க மாட்டேன். இந்த வார்த்தையை நீ மீறினா உன்னை நாங்க அடிக்கிறது மட்டும் இல்ல, உன்னோட சேர்த்து ரோலியையும் நாங்க கொன்னுடுவோம். அதுக்கெல்லாம் அவசியமே வராது. அப்படி ஒரு அவசியம் வரவே கூடாது. அப்புறம் என்னை விட கெட்டவன் எவனும் இருக்க மாட்டான். முதல்ல போங்க இங்க இருந்து. இங்க பாரு, இத வச்சுக்கோ. ஒரு வேளை வாக்க மாறிட்டா அவனுடைய இறுதி சடங்குக்கு உனக்கு தேவைப்படும். இங்கிருந்து போக. வாடா. ஓடி போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிக்கல. நம்ம குடும்ப கௌரவத்தை பத்தி கவலையே இல்ல. மாப்பிள்ள பண்ண நல்ல காரியம் என்னன்னா சரியான நேரத்துல 2 பேரையும் பிடிச்சிருக்கான். கொஞ்சம் மிஸ் இருந்தே எங்க தலையை வெளியில காட்டிருக்க முடியாது. எப்படிமா ஒழுக்கமா குடும்பத்துக்கு அடங்கி ஒடுங்கி வளர்ந்த நீ அவன் வலையில போய் எப்படிமா விழுந்த? அப்பா 2 கை சேராம கை தட்ட முடியாது. நம்ம கிட்ட நல்ல பொண்ணு மாதிரி நடிக்கிறாளே தவிர இவ உண்மையா அப்படி கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஓடி போற பிளான் கூட இவ தான் போட்டிருப்பான். சொல்லு. போது விடுடா. இங்க பாருமா, எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. நீயும் தப்பு பண்ணிருக்க. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாத. நீங்க பார்க்கண்ணா, நீ இப்ப பண்ண தப்ப நாங்க எல்லாம் மறந்துட முயற்சி பண்றோம். ஆனா ஒரு விஷயம் மனசுல வச்சுக்க, நீ கண்டிப்பா அவனை மறந்துதான் ஆகணும். புரியுதா? பாப்பா போன் ஒரு கேடு இதுக்கு. என்ன மறந்துட சொல்றாங்க. என்னால எப்படி மறக்க முடியும்? நான் முதல்ல காதலிச்சதும் கடைசியா காதலிச்சதும் அவன்தான். ஹாப்பி பர்த்டே. ரூலி எப்படி இருக்கா? எப்படி இருப்பா? கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. என்னுடைய முதலும் கடைசியுமான காதலனுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த 7 நாளும் எனக்கு எவ்வளவு நரக வேதனையா இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு மட்டும் நீ என்னை வந்து சந்திக்கலனா அதுக்கப்புறம் உன்னால என்னுடைய பிணத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். உன்னுடைய அன்பு காதலி ரூலி. ரூலி, தேஜஸ், ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு மட்டும் நீ வராம இருந்தா கண்டிப்பா நான் என் உயிரை விட்டுருப்பேன். உனக்கு ஒரு தடவை கூட என்ன பார்க்கணும்னு தோணவே இல்லையா? எப்பவுமே உன்னை பார்க்கணும்னு மட்டும்தான் எனக்கு தோணுது. ஆனா அதால எந்த பிரச்சனையும் உனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் அமைதியாக இருந்தேன். உன்னை சந்திக்க முடியாததோட பெரிய பிரச்சனை வேற என்னவா இருக்க முடியும்?
ஆனாலும் நீ எப்படி இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண? காதலிக்கிறவங்க காதலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சரி, கேக் கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே என் உயிரான தேஜஸ், ஹாப்பி பர்த்டே டு யூ. உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கிஃப்டா கொடுக்குறேன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு உன் பர்த்டேக்கு கிஃப்டா தரப்போறேன். இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், என் பையனை காணும் சார். முதல்ல உட்காருங்க சார். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சார், என் பையன் நேற்று ராத்திரியில இருந்து வீட்டுக்கு வரல. அவனுக்கு ஃபோன் பண்ணா கூட சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, அங்க ரிப்போர்ட் எழுதி கொடுங்க. சரிங்க சார், எழுதி தரேன். ஹலோ சார், இங்க ஒரு பணம் இருக்கு. வயசு என்ன சார்? ஒரு 18-19 இருக்கும் சார். இங்க இருக்கிறவங்கள கேட்டா இது யாருன்னு யாருக்குமே அடையாளம் தெரியல சார். சரி சரி, நீ அங்கேயே இரு, நான் இப்போ உடனே அங்க வரேன். ஓகே சார். சரி, ஒரு விஷயம், உங்க பையனுக்கு என்ன வயசு இருக்கும்? சார், அவனுக்கு 18 வயசு ஆகுது. சரி, என் கூட வாங்க. தேஜஸ், 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 தேஜஸ். நாராயணன் சார், கொஞ்சம் தைரியமா இருக்கு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு எதை அனுப்புங்க. இன்ஸ்பெக்டர் சார், அதே ஆளுங்கதான் என் பையனை கொலை பண்ணிட்டாங்க. யார் அவங்க? ரோலியோட குடும்பம் தான். அவங்க என்ன அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அன்னைக்கு அங்க இன்னொரு பையனும் இருந்தா. அவனோட பேரு தேஜஸ்வி. அவன் தான் ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு இருந்தான். தேஜஸ்வியா? அவன் ஏற்கனவே எங்க விருந்தாளி தான். வாங்க இன்ஸ்பெக்டர் சார். எங்க உன்னோட பையன்? அது விஷயமா தான் நான் உங்களை பார்க்க கிளம்பினேன். அவன் நேற்று ராத்திரியிலேருந்தே காணோம். அவன் செல்லும் சுவிட்ச் ஆஃபா இருக்கு. காணாம போகல, தலைமறைவா இருக்கான். தலைமறைவா இருக்கான்? கொலை பண்ணியிருக்கான்ல. மர்டரா? யாரு? இவரோட பையனை தான் உங்க பையன் கொலை பண்ணியிருக்கிறதா நாங்க சந்தேகப்படுறோம். நீங்க சொல்ற விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட புரியல. எங்க இங்க பாருங்க, புது நபர் இருந்து போன் வருது. ஒருவேளை தேஜஸ். போனை ஸ்பீக்கர்ல போடுங்க. லவுட் ஸ்பீக்கர்ல போடுன்னு சொல்றாங்கல்ல. சரி. ஹலோ அம்மா, நாங்க இன்னும் 2 நாள்ல வந்துருவோம். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. அவன் கிட்ட எங்க இருக்கான்னு கேளுங்க. ஏப்பா, நீ எங்க இருக்க? அம்மா, நான் ராஜா வீட்டுல தான் இருக்கேன். இதை நீங்க அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. சரிப்பா, ஆனா நீ சார், நீங்க சொல்ற மாதிரி யாரும் இங்க இல்ல சார். சொன்னா கேளுங்க சார். அட 2-3 நாள் உன் பணத்தை திருப்பி கொடுத்துறேன். அது ரெடி பண்றதுக்கு தான் நான் இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். யாரோட பணம்? எதுக்கு பணம்? அது சரி, நீங்க எங்க வந்திருக்கீங்க? தேஜஸோட மர்டர் கேஸ்ல உன்னை நான் விசாரிக்க வந்திருக்கேன். மர்டரா? எப்போ? உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நான் இங்க வரல. உன்னை கேள்வி கேட்க வந்திருக்கேன். பதில நீ தான் சொல்லணும். சொல்லு, எதுக்கு தேஜஸ் கொலை பண்ண? நான் யாரையும் கொலை பண்ணல சார். நானே உயிரை காப்பாத்திட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். விஷயம் என்னன்னா, ஒரு 5 லட்ச ரூபா பெட்டு கட்டியிருந்தேன். 5 லட்ச ரூபா தோத்துட்டேன். ஊர்ல எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி பணத்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க, இப்ப நான் ஒளிஞ்சுக்காம என்ன பண்றது? இது நம்புற மாதிரி கதையாலையே. அட, நான் உண்மையதான் சார் சொல்றேன். நான் எந்த தப்பும் பண்ணல. அப்படியா? உனக்கு ராஜேந்திர குப்தா தெரியுமா? அவரோட பையன் பவன் என்னோட ஃப்ரெண்டு. இப்போதான் நீங்க கரெக்டான ரூட்ல போறீங்க. கொலை பண்ணவன் உங்களுக்கு கண்டிப்பா அங்கதான் கிடைப்பான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. இவன் அவ பின்னாடி தான் சுத்திட்டு இருந்தான். வீட்டுல தெரிஞ்சிருக்கோம். இப்படி சொல்றதால உன் மேல சந்தேகம் போயிடும் நினைக்காத. நாங்க இப்ப போறோம், ஆனா மறுபடியும் உன்னை தேடி வருவோம். ஓடி ஒளியணும்னு நினைக்காத. உனக்கு தேஜஸ் தெரியுமா? சார், அவரு அக்காவோட கோச்சிங் கிளாஸ் வந்துட்டு இருந்தாரு. உங்க அக்கா எங்க இப்ப? இன்ஸ்பெக்டர் சார், தேஜஸ் என் தங்கச்சியை கூட்டிட்டு ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன்.
இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவன் ட்ரை பண்ணியிருக்கான், ஆனா எங்ககிட்ட மாட்டிக்கிட்டான். அவனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. உன் தங்கச்சி எங்க இருக்கா? சார், வீட்டுக்கு பின்னாடி இந்த வாட்ச் கிடைச்சது சார். இந்த வாட்ச் என் பையன் தேஜஸோடதான் சார். இதை நான் தான் அவனுக்கு ரொம்ப ஆசையா கொடுத்தேன். கதவை திறங்க. கட்டா ஊத்து விடு. தேஜஸ் எங்க அப்பா தான் கொலை பண்ணிட்டாரு இன்ஸ்பெக்டர் சார். எங்க அப்பா தான் தேஜஸ் கொலை பண்ணிட்டாரு. நேத்து தேஜஸோட பர்த்டே. நாங்க மொட்டை மாடியில இருந்தோம். ரோலி! அப்பா அப்பா வாயை மூடிக்கிட்டு இந்த பக்கம் வா. வாக்கு கொடுத்தலடா அன்னைக்கு. நான் உனக்கு அன்னைக்கு சொன்னேன்ல, கேட்க மாட்டேன். கேட்க மாட்டியா? சாடி மூஞ்சிய பாரு. பள்ளி மாறிட்டு என்ன வேலை பண்ற நீ ராஸ்கல்? தேஜஸ் அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னா பசங்க அனாதையாகிறது மட்டும் இல்லை, தான் பெத்த பிள்ளை இறந்துட்டா அவங்க அம்மா அப்பாவும் அனாதை ஆயிடுவாங்க. நீங்க எங்களை அனாதை ஆக்கிட்டீங்க. வயசான காலத்துல எங்களை காப்பாற்றுற உறவையே பறிச்சிட்டீங்க. இவங்க எல்லாரையும் கூட்டு போங்க.